ஒரு தராசின் மூலம் ABC எனும் பொருள்களின் நிறைகள் அளக்கப்பட்ட 3 சந்தர்ப்பங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. அது ஸ்கெட்ச் ABC ஆகிய 3 பொருள்களினதும் நிறைகள் முறையே. இங்க A பொருள் வச்ச பொருள் இங்க 5க்கு காட்டுது. இங்க B பொருள் வச்ச தராசில 7ல காட்டுது. இங்க C இந்த தராசில C பொருள் வச்சதுல 6க்கு காட்டுது. இதுல இதுக்கு 2 அலகுகள் கூட, இதுல இதுக்கு 1 அலகு கூட. இது 450, இது 550, இது 500. 450 550க்கு 100 கிராம் கூட, 450 500க்கு 50 கூட. இப்போ இது 450, இது 650, இது 600. 450 650க்கு 200 கிராம் கூட, 450 600க்கு 150 கூட. அப்ப அது பிள்ளை. ஏன்டா இங்க சொல்லிக்கு இதுல நான் இப்ப பார்த்தோமே, இல்ல இதுக்கு 2 அலகுகள் கூட, இல்ல இதுக்கு 1 அலகு கூட. அதே மாதிரி 450 550க்கு 2 மடங்குகள் கூட இருந்துச்சு. 450 500க்கு 1 மடங்கு இருந்துச்சு. ஆனா இதுல அப்படி வரல. இப்போ 3வது விட பார்ப்போம். இது 600, இது 800, இது 250. 600 800க்கு 200 கூட. 600 750க்கு 150 கூட. அப்ப இதும் இதே 2வது விதைய மாதிரி தேய்க்கப்படும் இல்லை. அப்ப 1வது தான் விதை. 12வது கேள்வி. 1 தொடக்கம் 9 இலக்கங்கள் இடப்பட்ட 9 குமிழ்கள் வீதம் இருக்கும் AB எனும் 2 பலகைகள் உருவில் உள்ளன. பலகை A இல் உள்ள ஒரு குமிழ் ஒளிரும் போது அதற்கு இசைவாக பலகை B இல் உள்ள ஒரு குமிழ், அதாவது பலகை A இல் 1 உடன் பலகை B இல் 6, பலகை A இல் 2 உடன் பலகை இரு பலகைகளிலும் B இல் 5 என்றவாறு ஒளிரும். பலகை A இல் உள்ள எந்த 4 குமிழ்கள் ஒளிரும் போது இரு பலகைகளும் அதே இலக்கங்கள் உள்ள குமிழ்கள் ஒளிரும். இப்போ இங்க 1 ஒளிருப்புகள், இங்க 6 ஒளிரும். இங்க 5 ஒளிருப்புகள், இங்க 7 ஒளிரும். அப்படி ஒளிருமா? இப்போ இங்க 3 விதத்தண்டிக்கே அதில் சொல்லிக்கிறதே மாதிரி நான் இப்படி செஞ்ச போகிறோம். இங்கே 1 ஒளிண்டிக்கின்றா, இங்கே 3 ஒளிண்டிக்கணுமா? இங்கே 4 ஒளிண்டிக்கின்ற, இங்கே 4 ஒளிண்டிக்கணுமா? அப்படி எல்லாமே இது 7 ஒளிர் இலக்கங்களை B ஒளிண்டிக்கின்றா, எதில் ஒளிரிடோ அந்த விதத்தை சரி. இப்போ 1வது பார்ப்போம். 1வது விட 5 3 6 8. இப்போ பாருங்க, இங்க 1 ஒளிருப்புகள், இங்க 1 ஒளிருது. அப்ப அது சரி. இங்க 3 ஒளிருப்புகள், இங்க 3 ஒளிருதா? இல்ல. அப்ப 1வது விட பிள்ளை. 2வது விட 2 4 5 7. இப்போ இங்க 2 ஒளிருப்புகள், இங்க 2 ஒளிருதா? அப்ப அது சரி. இங்க 5 ஒளிருப்புகள், இங்க 5 ஒளிருதா? அப்ப அதுவும் சரி.
ஒளிரப்போக்கோள் இங்கே ஒளிருதா? ஓ, அப்ப அதுவும் சரி. இங்க இப்ப இதுல எல்லாமே ஒளிருது. இப்ப 4 பார்ப்போம். இங்க 4 ஒளிரப்போக்கோள், இங்க 4 ஒளிருது. அப்ப இரண்டாவது விடத்தா, அப்ப இரண்டாவது தான் விடை. ஏன்னா இது 7 ஒளிர இலக்கமே பில் ஒளிருது. அப்ப இரண்டாவது தான் விடை. 13வது கேள்வி. முரளி பாடசாலை பேருந்தில் ஏறுவதற்கு 25 நிமிடங்களுக்கு முன்பாக ரேவதி அதில் ஏறினார். சங்கரி வரும் வரைக்கும் அப்பேருந்து சங்கரியின் தரிப்பிடத்தில் 2 நிமிடங்களுக்கு நிற்பாட்டப்பட்டிருந்தது. சங்கர் ஏறி 5 நிமிடங்களுக்கு பின்னர் முரளி பேருந்தில் ஏறினார். ரேவதி பேருந்தில் முற்பகல் 7 மணிக்கு ஏறினார். இனி சங்கரியின் தரிப்பிடத்துக்கு பேருந்து வந்த நேரம் யாது? இப்ப இங்க சொல்லிக்கு ரேவதி 7 மணிக்கு ஏறினாலாம். சொல்லிக்கு முரளி எத்தனை மணிக்கு ஏறிக்கிறேன் நீங்க சொல்லலையே. அப்ப முரளியான ரேவதி 7:25க்கு முன்பாக தான் ஏறிக்கிறா. அப்ப முரளி இது ரேவதி 7 மணி முற்பகல் 7 மணி ஏறி 25 நிமிடங்களுக்கு புறத்தனை ஏறிப்பேன் சொல்லிக்கு. அப்ப அவன் 7:25க்கு தான் ஏறிப்பேன். ஐவரு சொல்லிக்கு சங்கரி முரளிக்கு 5 நிமிடங்களுக்கு முந்தையே இருக்கிறான். அப்ப 7:20க்கு இருக்கிறான். ஆனா சங்கரி வர முந்தைய பஸ் வந்து 2 நிமிஷம் நிப்பாட்டிருக்கு. அப்ப 20ல இது 2 கழிச்சட்டுனா 18. அப்ப பஸ் 7:18க்கு தான் வந்து நின்றுச்சு. அப்ப 7:18 தான் விடை. 14வது கேள்வி. 15 பிள்ளைகள் நிறைகளுக்கு இடையே உள்ள தூரங்கள் சமமாக இருக்குமாறு ஒரு விச் காட்டப்பட்டுள்ளவாறு நிற்கின்றனர். அவர்களிடையே தமக்கு வடக்கு கிழக்கு ஆகிய 2 திசைகளிலும் குறைந்தபட்சம் ஒரு பிள்ளை வீதமேனும் நிற்கும் எத்தனை பிள்ளைகள் உள்ளன? இப்ப இங்க சொல்லிக்கு ஒரு பிள்ளைக்கு வடக்குக்கும் இருக்கணுமா, கிழக்குக்கும் ஒரு புள்ளிகள் இருக்கணுமா? அப்படி வந்து எத்தனை புள்ளிகளை கப்பிடிக்கும்னு கேட்டிக்கு. இது வடக்கு, இது கிழக்கு. சரியா? இப்ப பாருங்க, இந்த புள்ளிக்கு வடக்கு இல்ல, இந்த புள்ளிக்கு கிழக்கு மட்டும் தேய்க்கு. அப்ப இந்த வரிசைக்கே கிழக்கு மட்டும் தேய்க்கு, வடக்கு இல்ல. அப்ப இது ஃபுல்லா வராது. ஏன்னு சொல்லிக்கு வடக்குக்கும் ஈக்கணும், கிழக்குக்கும் ஒரு புள்ளி ஈக்கணும். இல்ல வடக்குக்கு இல்ல கிழக்குக்கு மட்டும் தேய்க்கு. அப்ப இந்த விட வராது. ரெண்டாவது வடக்குக்கும் மீக்கி கிழக்குக்கும் மீக்கி. இந்த புள்ளிக்கு வடக்கு கேக்கி, இந்த புள்ளிக்கும் கிழக்கு கேக்கி. இந்த புள்ளிக்கு வடக்கு கேக்கி, இந்த புள்ளிக்கு கிழக்கு கேக்கி. இந்த புள்ளிக்கு வடக்கு கிழக்கு, இந்த புள்ளிக்கு வடக்கு. ஆனா கிழக்குக்கு இல்ல. அப்ப இந்த புள்ள வராது. இப்ப பாப்போம் இந்த புள்ளையா. இந்த புள்ளிக்கு வடக்கு கிழக்கு, இந்த புள்ளிக்கு வடக்கு கிழக்கு, இந்த புள்ளிக்கு வடக்கு கிழக்கு. இந்த புள்ளிக்கு வடக்கு கிழக்கு.
இந்த புள்ளிக்கு வடக்கு ஆனால் இந்த புள்ளிக்கு கிழக்கு இல்லை. அப்போ இந்த புள்ளியும் வராது. இங்கே கேட்டுக்கு வடக்கும் கிழக்கும் இருக்கிற புள்ளிகள் 8 நடு கேட்டுக்கு. இங்கே 4 இந்த வரிசையிலும் 4 இந்த வரிசையிலும் 4 புள்ளிகள் இருக்கிறாங்க. 4 4 8. அப்போ 2வது